வசனத்தை வாசிங்க. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்று. அப்பொழுது நான் இது என்னது சிஸ்டர் பிரதர், இது என்னது? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ரொம்ப நாளா ஜெபம் பண்ண பிரச்சனை தெரியல, ரொம்ப நாளா ஜெபம் பண்ண என் சரீர போராட்டம் தெரியல, ரொம்ப நாளா ஜெபம் பண்ண என் குடும்ப சூழ்நிலை தெரியல, இதெல்லாம் இயேசுவால செய்ய முடியாதது இல்லை, இதெல்லாம் விடுதலை ஆக்க முடியாது, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் சொல்றேன், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் அற்புதத்தின் நாயகன். அப்ப இதெல்லாம் என்ன? வாசிக்கிறவங்க பேரை போட்டு வாசிங்க. தாவீது இது என் பலவீனம், முடியாதுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறல, அது தேவனால செய்ய முடியாதது இல்ல. இது என்னது? உன் பலவீனம். இது என்னது? விசுவாசத்தை கர்த்தர் மேல் முழுமையா வைக்க முடியாது, உன் பலவீனம். போய் முழங்கால் போடு, ஜெபிக்க முடியல, தேவ சமூகத்தில் உட்கார முடியலன்றது உன் பலவீனம். நீ முடிவெடுத்துட்டு ஜெபிக்க முடியாம போகிறது உன் பலவீனம். யாரோ வந்து உன்னை ஏதாவது சொன்னா பரவாயில்ல, உனக்குள்ளேயே நீ எதுக்கு சுமக்கிற? உலகத்திலே மிகப்பெரிய எதிரி யாரு நமக்கு? உலகத்துல மிகப்பெரிய எதிரி யாரு பிரதர்? யார் பிரதர்? யாரு உலகத்திலே மிகப்பெரிய எதிரி? சந்தியா சொல்லுது நான் தான் எனக்கு எதிரி. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ச்சவா என்ன காட்டி கொடுத்துருவீங்களே அந்த பிசாசு. ஒரு அம்மா வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், அந்த பிசாசு ஏன் என்ன? இந்த அம்மா பெரிய பசுத்த வாட்டி இது மேல கண்ணை வச்சுக்கிறான். அவன் பாக்குறான், நீ நோஞ்சா, நீ எனக்கு வெத்து வெட்டு, நீ உன்னால நோ யூஸ், உன்னால எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இன்னும் பெரிய பெரிய வேலைக்கு ஓடுறான். இது வந்துக்குது, இது ஒரு நாள் ஜபத்துக்கு வராது, வரணும் பண்ணாது. ஆனா இது வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறான்? ஆமா, இது யோபுக்கு தங்கச்சி, இதை சோதிச்சு உட்காந்துக்கிறாரு. இது 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 என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுதாடா? உன்னதான் கேட்கிறேன், நான் சொல்றது புரியுதா? இது என் பிள்ளை முடியாது ஏம்பா, அவரு தலையிலன்னு ஒன்று எழுதி வச்சிட்டாரு, நான் என்ன பண்ண முடியாது? இல்லை, அவர்லாம் எழுதி வச்சு, அவர் சிறப்பாக எழுதுறவர். அவரு எழுதுறவர் எப்படி எழுதுறாரு? நீ யார் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். அவர் தான் உனக்கு தேடி எடுத்து வந்து கொடுத்தாருன்னா இட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, ஏன் தெரியுமா? அவர் தேடி எத்தனை வருது எப்படி இருக்கும்? அது சொல்லுவாங்களே, அந்த என்ன சொல்றாங்க, ஜாடிக்கு மூடியை தான் கொண்டு வருவார், இன்னொரு ஜாடியை கொண்டு வர மாட்டார்.